ஐயா, இந்த மகா மந்திரத்தை எப்போ சொல்லணும், எங்கே சொல்லணும்? அப்புறம் நம்மளோட தீபம் ட்ரஸ்ட்டில் காலையில், மதியம், இரவு 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. அந்த 3 வேளை சாப்பாடுக்கு முன்னாடியும் நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த கூட்டு பிரார்த்தனைனால என்ன பலன்? ஒரு மந்திரத்தை தனி இடத்திலிருந்து சொன்னால் ஒரு பங்கு பலன். அதுவே ஆற்றிடை குளக்கரையில் இருந்து சொல்லும்பொழுது 100 மடங்கு பலன். அதுவே ஒரு கூட்டு பிரார்த்தனையாக அமைஞ்சி எவ்வளவுக்கு எவ்வளவு அங்கே ஆன்மநேயர்கள் கூடுகிறார்களோ அவர்கள் வாயால் இந்த கூட்டு பிரார்த்தனையில் செல்லும்போது கோடி பலன் கிடைக்கும். அதனால் நம்ம தெய்வத்திலையும் சரி, மற்ற எல்லா இடங்கள்லையும் வழிபாட்டுகளில் அந்த கூட்டு பிரார்த்தனைகளை வைக்கும்போது கோடி புண்ணியத்தை தரக்கூடியதாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக காலை வேளையில் அந்த இந்த பிரபஞ்சம் 5 பூதங்களால் ஆகியிருக்கு. டோட்டல் யூனிவர்ஸ் மேட் பை 5 எலிமெண்ட்ஸ். அதில் காலையில் அதிகாலை 3:36 இருந்து 6 மணி வரை, காலை 6 மணியிலிருந்து 8:24 வரை ஆகாய போதத்தின் ஆட்சி காலமாக விளங்குது. அதனால நம்ம தெய்வத்தில் காலை பூஜை பண்ணும்போது ஆகாய போதத்தின் காலமாக இருக்கின்றது. அந்த காலத்தில் செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் முற்றிலும் சென்டம் சென்டம் சென்டம்னு சாமி சொல்லுவார். அந்த அற்புதமான அந்த நேரங்களை எல்லாம் சாமி தொகுத்து இந்த பிரபஞ்சம் இதுவரை அறியாத ரகசியத்தை சொல்லி இருக்கிறார்.